Harry Potter and the Order of Phoenix, Chapter 35, Beyond the Veil, Part 1. அந்த கிளாஸ் பேரை தூசி தட்டி பார்த்துட்டு இருந்த ஹாரி, ரான், நெவில், ஹெர்மாயினி, ஜின்னி, லூனா இவங்களை சுற்றி சடனாக பிளாக் கலரில் ஏதோ உருவமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த அவுட் ஆஃப் தின் ஏரில் டக்கு 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 டக்குன்னு யாரோ வர ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து நின்றுவாங்க, லெஃப்ட் சைடும் வந்து நின்றுவாங்க, ரைட் சைடும் வந்து நின்றுவாங்க. இவங்க எல்லாருமே ரெண்டு ஷெல்ஃப்ஸ்க்கு நடுவில் தானே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க அந்த உருவங்கள் வந்து இவங்க ரெண்டு பக்கமும் வந்து நின்றுவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட மந்திரக்கோலை இவங்களை பார்த்து நீட்டி வச்சுருப்பாங்களா, என்கிட்ட அதை குடு பாட்டர் அப்படின்னு திரும்பவும் த சேம் வாய்ஸ் கேட்கும். அப்போதே கேட்டுச்சுட்டா, வெரி குட் பாட்டர், இப்போ நீ அதை நைஸாக ஸ்லோவாக திரும்பி அதை என்கிட்ட கொடுன்னு அதே வாய்ஸ் இப்போ திரும்பவும் என்கிட்ட அதை குடு பாட்டர் அப்படின்னு கேட்குவான். அது வேறு யாரோட வாய்ஸும் இல்லை, லூஷியஸ் மால்ஃபாயோட வாய்ஸ் தான். அவர் ஹாரி முன்னாடி கையை நீட்டி அவரோட உள்ளங்கையை காமிச்சிட்ருப்பாரு. ஹாரிக்கு அப்படியே உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுவான். அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இப்போ இவங்களை சுற்றி ட்ராப் பண்ணி நின்றுட்டாங்க. இவங்க எல்லாரை விட இவங்க ஒரு பேர் இருந்தாங்கன்னா அங்கே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஹாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதை குடு அப்படின்னு மால்ஃபாய் திரும்பவும் கேட்பாரா. சீரியஸ் எங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். அங்கே சுற்றி இருந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சிரிப்பாங்க. இப்போ அங்கே வந்து நின்றுருக்காங்களா, அவங்க எல்லாருமே டெத் ஈட்டர்ஸ் தான், வால்டமோர்ட்டோட ஃபாலோவர்ஸ் தான். அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும். படு மோசமாக இருக்கும் அந்த வாய்ஸ், ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கும். எப்படின்னா எதையோ சாதிச்சிட்ட மாதிரி அவங்க கத்துவாங்க ஹாரியை பார்த்து. டார்க் லார்டுக்கு எப்போவுமே இது தெரியும் அப்படின்ற மாதிரி கத்தி அவங்க சிரிப்பாங்களா. ஆமாம் அப்படின்னு மால்ஃபாயோட வாய்ஸும் சாஃப்டாக கேட்கும், லூஷியஸ் மால்ஃபாயோட வாய்ஸும் சாஃப்டாக கேட்கும். இப்போ அந்த ப்ராஃபஸி என்கிட்ட குடுப்பாட்டர் அப்படின்னு அவர் திரும்ப கேட்பாரு. இதை மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம தமிழில் இந்த மூவியை பார்த்தோம்னா அதை வந்து வருவதுரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபஸினா உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுதான் ப்ராஃபஸி. விச் மீன்ஸ் என்னென்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறவங்க பேர் தான் தீர்க்க தரிசி. நான் முன்னாடி சீர்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட பாட்டி கொள்ளு பாட்டி கூட ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான சீராக இருந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களாம் தீர்க்கதரிசின்னு தான் தமிழில் சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு சீர் இருப்பாங்க, இல்லாட்டி இருந்திருப்பாங்க. இப்போது இந்தியாவிலவே நிறையா பேர் இருக்காங்களே, வரப்போகிறத வந்து நடக்க போகிறத வந்து முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் தான் சீர். அண்ட் இப்போது ஹாரி ஒரு கிளாஸ் ஆர்பை வச்சுருக்கான்ல, அதுதான் ப்ராஃபஸி. அதை நான் இப்போவே நான் சொல்ல, ஒரு 2 பேஜ் போட்டோம், நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதை நான் ரைட் பண்ணுறேன். இந்த ப்ராஃபஸி பற்றி ஒரு சாப்டரே அடுத்து வருதுங்க, இந்த புக்லேயே வரும். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராஃபஸி என்னென்ன சொல்லிச்சு, ஏன்னா நமக்கு மூவியில் அதை கிளியராக காமிச்சிருக்க மாட்டாங்க. புக்கில் வந்து அதுக்கு ஒரு சாப்டரே இருக்குது. ஸோ நம்ம அதை அப்போ பார்க்கலாம். ஆனால் மேலோட்டமாக மட்டும் ஏன்னா லைட்டாக புரியாமல் இருக்கும். அதனால ஒரு 2 பேஜ் நான் நரேட் பண்ணக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். ஸோ ஹாரியை பார்த்து அந்த ப்ராஃபஸி என்கிட்ட கொடுன்னு லூஷியஸ் மால்ஃபாய் சொல்லுவார். எனக்கு சீரியஸ் எங்கே இருக்காருன்னு தெரியணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. எனக்கு சீரியஸ் எங்கே இருக்காருன்னு தெரியணும் அப்படின்னு அவனுக்கு லெஃப்ட் சைடு நின்றுட்டு இருந்தாங்களா அந்த உமன், அந்த ஒரு ஹார்ஷான ஃபீமேல் வாய்ஸை, அவங்க வந்து ஹாரியை மிமிக்ரி பண்ணி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே இப்போ இவங்க பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் தான் அவரை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். அவனோட செஸ்ட்டில் வந்து பயங்கரமாக பேனிக் ஆகிறது வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கும். பட் அதையும் அவன் இக்னோர் பண்ணிவிட்டு அவன் திரும்பவும் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் தான் அவரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, அவர் இங்கே தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். குட்டி பையன் தூக்கத்துலேருந்து பயந்துட்டு எந்திரிச்சிட்டு தான் கண்ட கனவு நிஜம்னு நினச்சிட்ருக்கான் அப்படின்னு அந்த லேடியோட வாய்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஹாரிபிளான வாய்ஸில் பேபி வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேசி ஹாரியை கிண்டல் பண்ணுவாங்களா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க, அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும். ரான் வந்து ஹாரிக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பானா, அவனுக்கு பத்திக்கிட்டு கோவம் வந்துட்டுருக்கோம். அவன் அப்படியே முன்னாடி உருமிட்டு வருவானா. ஹாரி டக்குன்னு திரும்பி ரானை பார்த்து எதுவும் பண்ணாத இரு அப்படின்ற மாதிரி குசுன்னு சொல்லுவானா. அந்த பேபி வாய்ஸில் இப்போ பேசி காமிச்சிச்சுல அந்த பொம்பளை, அது இப்போது பயங்கரமாக கத்தி சிரிக்கும். நீங்கள் அவன் சொன்னதை கேட்டிங்களா, மித்த சின்ன பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான், இவன் நம்மளை எதிர்த்து சண்டை போட போகிறான்ற நினைப்பா அப்படின்னு அவங்க சொல்லி பயங்கரமாக கத்தி சிரிக்குவான். இந்த பாட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது பெலக்ட்ரிக்ஸ். இவனோட வீக்னஸே இப்படி ஹீரோயிசம் காமிக்கிறது தான். டார்க் லார்ட் அதை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ அந்த ப்ராஃபஸி என்கிட்ட குடுப்பாட்டார் அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் சாஃப்டாக பேசிகிட்டு இருப்பாரு.
சீரியஸ் இங்கே தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும், அவரை நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹாரி பேசுவானா அவனுக்கு மூச்சே ப்ராப்பராக விட முடியாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பேனிக் ஆகிட்டு இருப்பான். அங்கே சுற்றி நின்றுட்டுருக்க டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக சிரிப்பாங்களா, அதில் ரொம்ப பயங்கரமாக கேட்குறது அந்த லேடியோட வாய்ஸாக தான் இருக்கும். இப்போவாவது நீ நிஜ வாழ்க்கைக்கும் கனவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பாட்டர். எனிவே அந்த ப்ராஃபஸி இப்போ நீ என்கிட்ட கொடுக்குறியா இல்லாட்டி நாங்கள் எங்களோட மந்திரக்கோலை யூஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரி மால்ஃபாய் சாஃப்டாக கேட்டுட்ருப்பாரா. யூஸ் பண்ணுங்கள், கமான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட மந்திரக்கோலை உயர்த்துவானா. பின்னாடி நின்றுட்டுருக்க ரான், ஹெர்மாயினி, நெவில், ஜின்னி, லூனா அவங்களும் அந்த டெத் ஈட்டர்ஸை பார்த்து அவங்களோட மந்திரக்கோலை உயர்த்துவாங்க. ஆனால் ஹாரிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அவனோட வயரெல்லாம் அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. பிகாஸ் சீரியஸ் மட்டும் உண்மையாகவே இங்கே இல்லைன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை தேவையே இல்லாமல் சாகிற நிலைமைக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அதை நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்களோட மந்திரக்கோலை உயர்த்திடுவாங்களே, ஆனால் டெத் ஈட்டர்ஸ் எதுவும் இவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராஃபஸியை நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மால்ஃபாய் கூலாக சொல்லுவார். ஆமாம், இந்த ப்ராஃபஸியை நான் கொடுத்தோன்னே நீங்கள் அப்படியே எங்களை எதுவுமே பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சிரிப்பானா. பட் அவன் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பொம்பளை டெத் ஈட்டர் ஆஷியோ ப்ராஃபஸி அப்படின்னு கத்த போகுமா. பட் அதுக்குள்ளே ஹாரி சுதாரிச்சுட்டு அந்த பொம்பளையை பார்த்து ப்ரோட்டிகோ அப்படின்னு அந்த மந்திரத்தை போட்டுருவான். ஸோ அந்த பொம்பளை சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த லேடி ஆஷியோ ப்ராஃபஸின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் ப்ரோட்டிகோன்னு மந்திரத்தை போட்டனால அந்த ப்ராஃபஸி இவன் கையிலேருந்து அந்த பொம்பளை கைக்கு போகாது. பட் ஆனால் லைட்டாக அவன் கையில் பிடிச்சிருந்தான் அந்த கிளாஸ் பேர், அது லைட்டாக அவனோட கையிலேருந்து நழுவி ஸ்லிப் ஆக போகும். பட் டக்குன்னு அவன் அதை டைட்டாக பிடிச்சிப்பான். ஓ, இந்த குட்டி பிட்டி பேபி பாட்டருக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுது போல் அப்படின்னு அந்த லேடி நல்லா அப்படியே ஹாரியை முறைச்சி பார்த்துட்ருப்பாங்களா. அவங்க அந்த ஹூட் மாதிரி தானே போட்டிருப்பாங்க, முகத்தெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க, தலை முகம்லாம். ஆனால் அந்த கண்ணு கிட்டக்க மட்டும் ஓட்ட மாதிரி இருக்குமா, அதில் அவங்க கண்கள் மட்டும் தெரியும். அதை வச்சு ஹாரியை நல்லா முறைச்சி உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெரி வெல் தென் அப்படின்னு அவங்க பேச வருவாங்களா. சும்மா இரு, நான் எதுவும் பண்ணாதான்னு சொன்னேன்ல அப்படின்னு மால்ஃபாய், அந்த லூஷியஸ் மால்ஃபாய் இருக்கார்ல, அவர் அந்த லேடியை பார்த்து பயங்கரமாக கத்துவார். நீ மட்டும் அதை உடச்சேனா அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. அப்போது ஹாரியோட மைண்டு வேக வேகமாக யோசிச்சுட்ருக்கோம். இந்த டெத் ஈட்டர்ஸுக்கு இந்த கிளாஸ் பேர் தான் வேணும். இவனுக்கு இந்த கிளாஸ் பேரில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு இப்போ இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா இவனோட இந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் எப்படியாவது உயிரோட வெளியில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும். இவன் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பலிகடா ஆயிடக்கூடாதுன்னு தான் அவன் யோசிச்சுட்ருப்பான். அந்த லேடி அவங்க கூட நின்றுட்டு இருந்த அந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாம் இப்போ தாண்டி முன்னாடி நின்றுட்டு அவங்களோட ஹூடை கலட்டுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க அவங்க ஃபேஸ்லேருந்து. அஸ்கபான் எப்பவும் போல் பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சை வேறு லெவலில் தான் ட்ரீட் பண்ணியிருக்கு போல். பிகாஸ் அவங்களோட முகமே அப்படியே எலும்புக்கூடு மாதிரி இருந்தது. ஆனால் அது உயிரோட அப்படியே கொடூரமாக கோரமாக ஒரு கெட்டவங்களுக்கான ஒரு க்ளோ இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது அந்த முகம். உன்னை இன்னும் கொஞ்சம் மனசு மாற்றணும் போல். வெரி வெல், இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெலாட்ரிக்ஸ் அங்கே பின்னாடி நின்றுட்டு இருந்தா அந்த டெத் ஈட்டர்ஸை பார்த்து ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த சின்ன பொண்ணை டார்ச்சர் பண்ணுறத அவன் நின்று பார்க்கட்டும், அதை நானே பண்ணுறேன் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுவாங்களா. அந்த டெத் ஈட்டர்ஸில் கொஞ்சம் பேர் ஜின்னி பக்கத்தில் இப்போ நெருங்குவாங்களா. ஹாரி வேக வேகமாக ஜின்னிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த ப்ராஃபஸியை நல்லா டைட்டாக அவன் செஸ்ட்டு கிட்ட வச்சு பிடிச்சிப்பான். எங்களில் யாராவது ஒருத்தரை அட்டாக் பண்ணிங்கனாலும் இதை நான் உடச்சிருவேன். உன்னோட பாஸ் கண்டிப்பாக இது இல்லாமல் திரும்ப நீ போனால் உன்னை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பெலாட்ரிக்ஸை பார்த்து சொல்லுவானா. பெலாட்ரிக்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே நின்று ஹாரியை உத்து பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இது என்னது, இது என்ன மாதிரி ப்ராஃபஸி பற்றி நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா. பிகாஸ் இப்போது பேசுகிறத தவிர என்ன பண்ணணும்னு ஹாரிக்கு தெரியல. நெவிலோட கை ஹாரி பக்கத்தில் ஹாரியோட பாடிக்கிட்ட ஒட்டி இருக்குமா. ஸோ நெவிலோட அப்படியே அந்த உடம்பும் கையும் ஷேக் ஆகிறது ஹாரினால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பின்னாடி நிற்கிறவங்க எல்லாரும் வேக வேகமாக பயத்தில் மூச்சு வாங்குறது ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அந்த காற்று ஹாரியோட தலைக்கு பின்னாடி அந்த கழுத்துலலாம் பட்டுட்டு இருந்தது. அவன் என்ன நினச்சிட்ருப்பானா, இவங்கள யாராவது ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பாங்களா, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்குன்னு அந்த மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான். பிகாஸ் அவனோட மைண்டு ரொம்ப பிளாங்காக இருக்கும். என்ன ப்ராஃபஸியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க முகத்தில் இருந்த அந்த வில்லத்தனமான சிரிப்பே போயிடும். என்ன ஜோக் அடிக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. இல்லையே, ஜோக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கே நிற்கிற ஒவ்வொரு டெத் ஈட்டரையும் பார்ப்பான். ஏதாவது ஒரு வீக்கான லிங்க் இருக்கா இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு பேராக பார்த்துட்ருப்பான்.
வால்டமோர்ட்க்கு இது எதுக்கு தேவைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அங்கே நின்றுட்டு இருந்த டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே இவன் வால்டமோர்ட் பேரை சொன்ன உடனே அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ அவர் பேரை சொல்லுவ அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பெலாட்ரிக்ஸ் திரும்பவும் மந்திரத்தை போட்டு அவன் கையில் இருக்கிற அந்த கிளாஸ் பேரை எடுத்துருவாங்கன்னு அவனுக்கு தோணுச்சா. அதனால அவன் நல்லா டைட்டாக அதை பிடிச்சிப்பான். எனக்கு அந்த பேரை சொல்கிறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வால் அப்படின்னு அவன் திரும்பவும் சொல்ல போவானா. வாயை மூடு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துவாங்க. உன்னோட மட்டமான வாயை வச்சுட்டு அவர் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? கேவலம் உன்ன மாதிரி ஒரு ஹாஃப் பிளட் பிறவிலாம் அவரோட பேரை சொல்லலாமா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துவாங்களா. ஓ, அவனும் ஒரு ஹாஃப் பிளட் தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி ஹாரிக்கு பின்னாடி நின்றுட்டு ஹாரி நோ அப்படின்னு ஒரு மாதிரி அமைதியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வால்டமோர்ட் தான், அவனோட அம்மா தான் விச்சு, அவனோட அப்பா ஒரு மகள் தான், இல்லைனா அவங்கக்கிட்ட அவன் சும்மா போய் சொல்லிக்கிட்டு தெரியுறானா அவனும் பியூர் பிளட் தானே அப்படின்னு ஹாரி பேசுவானா. ஸ்டூபிஃபை அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்த வருவாங்களா. அவங்களோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து ரெட் கலரில் லைட் வெளியில் வீசிடுவான். ஆனால் அதுக்குள்ளே லூசியஸ் மேல்ஃபாய் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட மந்திரத்தை தடுத்துருவாங்க. டிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்களா. அவங்க போட்ட அந்த ஸ்பெல் பக்கத்தில் இருந்த ஹாரிக்கு லெஃப்ட் சைடில் இருந்த ஷெல்ஃபில் போய் அது விழுந்துடும். ஸோ அந்த ஷெல்ஃபில் இருந்த ஒரு சில கிளாஸ் ஆர்ப்ஸ்லாம் உடஞ்சிருமா, உடஞ்சி கீழே ஃப்ளோர்லேயே விழுந்துருமா. அந்த உடஞ்ச கிளாஸ் ஆர்ப்ஸ்லேருந்து 2 ஃபிகர்ஸ் அப்படியே எமர்ஜ் ஆகும். யாரோ ஒரு 2 பேர் எமர்ஜ் ஆவாங்க. பார்க்குறதுக்கு கோஸ்ட் மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அப்படியே பேர்ல் ஒயிட் கலரில் இருப்பாங்களா. ஒரு மாதிரி அவங்க உருவமே ஃப்ளூயிட் ஸ்மோக் மாதிரி இருந்தது. அந்த 2 உருவமுமே ஏதோ பேச ஆரம்பிச்சிடுவாங்களா, பயங்கரமாக ஏதோ பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் தான் ஹாரினால் கேட்க முடிஞ்சுது. ஏன்னா அங்கே நின்றுட்டு பெலாட்ரிக்ஸும் மேல்ஃபாயும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. மாற்றி மாற்றி ஒருத்தரை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அதனால அந்த உருவம் பேசுகிறது கொஞ்சம் தான் லைட்டாக தான் கேட்க முடிஞ்சுது. அதில் இருந்த ஒரு ஃபிகர் வயசான தாடி வச்ச ஆளாக இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த இது போய் ஒரு புது இது தொடங்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவார். அதே டயத்தில் அந்த இடத்துல அவனை அட்டாக் பண்ணாத நமக்கு அந்த ப்ராஃபஸி வேணும் அப்படின்னு லூசியஸ் மேல்ஃபாயும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அந்த மட்டமான ஹாஃப் பிளட் முன்னாடி நின்றுட்டு அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. ப்ராஃபஸி நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு மேல்ஃபாய் பயங்கரமாக பெலாட்ரிக்ஸை பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. அந்த 2 ஃபிகர் அந்த உடஞ்சி போன அந்த ப்ராஃபஸிலேருந்து வெளியில் வந்துச்சுல, அந்த கிளாஸ் பேர்லேருந்து வெளியில் வந்துச்சுல, அதில் ஒரு வயசானவர் அந்த மாதிரி சொல்லுவாரா, இந்த மாதிரி புதுசாக ஒன்று தொடங்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று ஒருத்தவங்க ஒரு யங்கான ஒரு உமனாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வேறு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வாய்ஸ் வந்துட்டுருக்கும். பின்னாடி மேல்ஃபாயும் பெலாட்ரிக்ஸுக்கும் கத்துறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி கேட்கும். தென் அந்த 2 உருவமுமே பேசி முடிச்சுட்டு அந்த காற்றுல அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. அப்படியே காணாமல் போயிடுவாங்க, கரைஞ்சி போயிடுவாங்க. அந்த ஃப்ளோரில் உடஞ்சி கிடந்த அந்த கிளாஸ் கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். பட் இப்போது ஹாரிக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஆனால் எப்படி மித்தவங்க கிட்டக்க அதை கன்வே பண்ணுறதுன்றது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக அவனுக்கு இருந்தது. டைமை கடத்தணுன்றதுக்காக திரும்பவும் அவன் பேச ஆரம்பிப்பான். உங்ககிட்ட நான் கொடுக்க போகிற இந்த ப்ராஃபஸியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டி நிற்பான். என்கிட்ட தேவையில்லாமல் விளையாடிட்டு இருக்காத பாட்டர் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவாரா. நான் ஒன்றும் விளையாடலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவனோட மைண்ட் அந்த கான்வர்சேஷனில் பாதி தான் இருக்கும். மித்த மைண்டு ஃபுல்லாக இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஐடியா வந்திருக்கும்ல அவனுக்கு, அதை சொல்லியே ஆகணும் அப்படின்றதுல தான் இருக்கும். அவனோட கால் பாதம் இருக்குல்ல, அதை வச்சு தடவிட்டே இருப்பான். யாரோட பாதமாவது அடிப்படுதான்னு. கரெக்டாக அப்போது ஒரு பாதம் அடிப்படுமா. ஸோ அவனோட காலை வச்சு அந்த இன்னொன்று ஒரு காலை ப்ரெஸ் பண்ணுவானா. அது ஹெர்மாயினியோட காலு போல். பின்னாடி அது வேகமாக மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கும். என்ன அப்படின்னு அது அமைதியாக கேட்குமா. உன்னோட நெத்தியில் இருக்க அந்த தழும்புக்கான ரகசியம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் தான் மறைஞ்சிருக்குன்னு டம்பிள்டோர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை போல் அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக ஹாரியை பார்த்து பேசுவாரா. என்னது அப்படின்னு ஹாரி அவனே ஷாக் ஆயிடுவான். ஒரு கட்டத்தில் அவன் அந்த பிளானை சொல்ல போகிறதையே மறந்துடுவான். என்னோட தழும்பு பற்றியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. என்ன அப்படின்னு ஹெர்மாயினி பின்னாடி நின்றுட்டு வேகமாக அர்ஜென்ட்டாக குசு குசுன்னு அமைதியாக கேட்குமா. ஓ, அப்போது இதனால தானா அப்படின்னு மேல்ஃபாய் ஒரு மாதிரி சந்தோஷமாக, லூசியஸ் மேல்ஃபாய் ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிப்பாரா. அங்கே சுற்றி இருக்கிற டெத் ஈட்டர்ஸும் இப்போ சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. அந்த சிரிப்பு சத்தத்தில் ஹாரி வேகமாக ஹெர்மாயினி கிட்ட குசு குசுன்னு சொல்லிடுவான்.
ஷெல்ஃப்ஸை விட அப்படின்னு அவனால் எவ்வளோக்கு எவ்வளோ அவனோட லிப்ஸை லைட்டாக மூவ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டாக மூவ் பண்ணி சொல்லிடுவான். டம்பிள்டோர் அப்போ இதை உங்ககிட்ட சொன்னதே கிடையாதா? இப்போ தான் புரியுது ஏன் நீ இதுக்கு முன்னாடி இங்கே வரலன்னு. டார்க்லாடும் இதே தான் அப்படின்னு மால்ஃபாய் பேசிகிட்டு இருப்பாரா? அப்போ ஹாரி வந்து ஹெர்மாயினி கிட்ட இப்படி குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஷெல்ஃப்ஸை நான் நவுன்னு சொல்லும் போது நீ உடச்சிரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா? உன்னோட கனவுல இந்த இடத்த காமிச்சுமே நீ எதுக்காக இங்கே ஓடி வரலன்னு அவரும் யோசிச்சாரு. ஏன்னா இது ஒரு நேச்சுரலான க்யூரியாசிட்டி தானே. எக்ஸாக்டாக இருக்கிற எல்லா வார்த்தையும் உனக்கும் கேட்கணுன்னு க்யூரியாசிட்டி இருக்க தானே செய்யும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா? அப்படியே அவன் யோசிச்சான் அப்படின்னு ஹாரி திரும்பவும் பேச ஆரம்பிப்பானா? இவனுக்கு பின்னாடி ஹெர்மாயினி நின்றுட்டு மித்தவங்க கிட்டக்க இந்த விஷயத்த பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவன் சொன்னால நான் சொல்லும் போது இந்த ஷெல்ஃப்ஸை உடனே அந்த விஷயத்த மித்தவங்க கிட்டக்க அது பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால டெத் ஈட்டர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்ல. ஏன்னா அது குசு குசுன்னு மித்தவங்க கிட்ட பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவனுங்க நோட் பண்ணிட்டானுங்கன்னா அவ்வளோதான். அதனால அவனுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு இவனும் பேசிகிட்டே இருப்பான். ஸோ நான் இங்கே வந்து இதை எடுக்கணும்னு நினச்சான் அவன். ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பானா? ஏனா அப்படின்னு மால்ஃபாய் இப்போ ஒரு மாதிரி இவன் என்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக கேட்போம்ல, அந்த மாதிரி அவர் கேட்பார். ப்ராஃபஸியில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இருக்கிற அந்த ப்ராஃபஸியை எடுக்க முடியும் பாட்டர். அண்ட் டார்க்லாடுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மித்தவங்கள யூஸ் பண்ணி அதை எடுக்கலான்னு நினச்சாரு அப்படின்னு மால்ஃபாய் சொல்லுவாரா? அண்ட் என்னை பற்றி இருக்கிற ப்ராஃபஸி எதுக்காக அவன் எடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஹாரி கேட்பானா? உங்கள் 2 பேரை பற்றியும் பாட்டர், உங்கள் 2 பேரை பற்றியும். எதுக்காக நீ குழந்தையா இருக்கும் போதே டார்க்லாட் உன்னை வந்து கொல்ல ட்ரை பண்ணாருன்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாதா அப்படின்னு அவர் கேட்பாரா? இந்த ப்ராஃபஸினால தான் அவனோட அம்மாவும் அப்பாவும் இறந்தாங்களா? அதனால தான் அவனோட நெத்தியில் இந்த மின்னல் வெட்டுற மாதிரி தழும்பு இருக்கா? இந்த எல்லாத்துக்குமான ஆன்சரும் அவன் கையில் இப்போ பிடிச்சிருக்கிற இந்த ப்ராஃபஸியில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பான். யாரோ என்னை பற்றியும் வால்டமோர்ட் பற்றியும் ப்ராஃபஸி ரெடி பண்ணாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா? அண்ட் அவனுக்கு இதை நான் வந்து எடுத்து கொடுக்கணும்னு அவன் நினச்சானா? ஏன் அவன் வந்து இதை எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு ஹாரி கேட்பானா? அவர் வந்து எடுக்கணுமா அப்படின்னு இப்போ பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிக்கும். த டார்க்லாட் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே நடந்து வந்து இந்த ப்ராஃபஸி எடுக்கணுமா? அதுவும் இங்கே இருக்கிறவங்கலாம் லூசுத்தனமாக டார்க்லாட் திரும்ப வரவே இல்லைன்னு இக்னோர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஆரர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக என்னோட டியர் கசனை பிடிக்கிறதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட டார்க்லாட் வந்து அவரை ரிவீல் பண்ணணுமா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா? ஸோ அவனோட கேவலமான வேலையெல்லாம் இப்போ நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்களா? லைக் ஸ்டர்கீஸையும் போர்டையும் இதை திருட ட்ரை பண்ண வச்சானே அந்த மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் இந்த வருவதுரைத்தல் பற்றி சொல்லிடுறேன். இந்த ப்ராஃபஸி பற்றி கொஞ்சமாக நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்ன்றது இந்த அமைச்சரவைக்குள்ளே இருக்குது. ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த அமைச்சரவையில் எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மேஜிக்கல் கிரியேச்சருக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, மகள் ஒர்க்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஃப்ளூ நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆரர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நிறையா பேர் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க மட்டும் யார் கூடயுமே பேச மாட்டாங்க. அவங்க யார் கூடயுமே நின்று பேசவே மாட்டாங்க. அவங்களோட வாயிலிருந்து எதையுமே வர வைக்க முடியாது. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வாயும் காதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் தான் பல நாள் ஹாரியோட கனவுல வந்திருக்கு. அவன் இப்போ இங்கே வந்துட்டான். வால்டமோர்ட் வந்து என்னென்ன மாதிரி கனவை ஹாரிக்கு காமிச்சா அவன் இங்கே வர வச்சான்றது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அவன் இங்கே வந்துட்டான். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே வந்தக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்குலர் ரூம் மாதிரி இருந்தது. அங்கே நிறைய கதவுகள் இருந்தது. இவங்க வந்து ஒவ்வொரு கதவாக உள்ளுக்குள்ளே போனாங்க. அங்கே ஒவ்வொரு ரூம்ஸ் இருந்தது இல்லையா? நம்ம கூட அந்த மிகப்பெரிய அந்த டேங்க்கில் வந்து பச்சை கலரில் ஏதோ லிக்விட் இருந்தது. அதுக்குள்ளே மூளை மாதிரி ஏதோ மிதந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஆர்ச்வே மாதிரி இருந்ததுல, அதில் கூட துணி மாதிரி ஆடிட்டு இருந்தது. அங்கே போனாங்க. அடுத்து தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்க. இந்த ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும். அது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல்லாக எக்கச்சக்க கிளாக்காக வச்சுருப்பாங்க. நிறைய டெஸ்க்காக இருக்கும். அந்த டெஸ்க்கு மேலேயும் கிளாக்ஸாக தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெல் ஜார் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நல்லா லைட்டு வெளிச்சம் வந்துட்டுருக்கும். அந்த ஜாருக்கு பின்னாடி தான், அந்த பெல்லுக்கு பின்னாடி தான் இந்த ரூமோட கதவு இருக்கும். அது வழியாக தான் இப்போது அவங்க இந்த ரூம்குள்ளேயே வந்திருப்பாங்க. இந்த ரூம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கிற எக்கச்சக்க ஷெல்ஃப்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபஸீஸாக தான் இருக்குது. வருவதுரைத்தல் ஃபுல்லாக அந்த ப்ராஃபஸியாக தான் இருக்குது. அந்த கிளாஸ் பியராக இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பால் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாமே ப்ராஃபஸி மட்டும்தான் இருக்குது. என்னன்னா ஒரு சீர் இருக்காங்க இல்லையா, தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்களே, அவங்க இன்னொருத்தவங்களை பற்றி ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருப்பாங்க.
விச் மீன்ஸ் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்த முன்னாடியே கணிச்சு சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி எப்போ பார்த்தாலும் ஹாரியை பார்த்துட்டு நீ இப்போ செத்துருவ, நீ அப்போ செத்துருவ, உனக்கு மிகப்பெரிய ஏதோ ஒன்று நடக்க போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அது கிடையாது. சீர் வந்து சொல்கிறது எப்படி இருக்கும்னா உண்மையாகவே அது நடக்கும். அவங்க வந்து ஒரு ட்ரான்ஸ் மோடுக்கு போய் தான் சொல்லுவாங்க. சும்மா இந்த டீ லீவ்ஸை பார்த்து கைரேகை பார்த்து நம்ம ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி அந்த கிளாஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க, டிவினேஷன் கிளாஸில், அந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஒரு ட்ரான்ஸ் மோடுக்கு போய் தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த கிளாஸ் பியரில் ஸ்டோர் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இருக்க இந்த ஒவ்வொரு கிளாஸ் பியர்ஸ்க்கு கீழேயும் அந்த ஒரு எல்லோ கலர் லேபிள் இருந்தது இல்லையா, அந்த லேபிளில் தான் என்ன இருக்கும்னா யார் வந்து யார்கிட்ட இந்த ப்ராஃபஸியை சொன்னது, எந்த சீர் யார் ஒருத்தவங்க கிட்டக்க அந்த ப்ராஃபஸியை சொன்னதுன்ற நேம் இருக்கும். அதுக்கு கீழே யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற நேம் இருக்கும். நான் திரும்பவும் இதை சொல்கிறேன், நான் எக்ஸாம்பிள் வச்சு கூட சொல்கிறேன். இப்போ ஹெர்மாயினி வந்து ஒரு சீருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்கிட்டக்க ஒருத்தவங்களை பற்றி ஒரு ப்ராஃபஸி சொல்லுது. இப்போது ஹாரி அண்ட் ரானை பற்றி ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஒரு ட்ரான்ஸ் மோடுக்கு போய் ஹெர்மாயினி என்கிட்ட சொல்லுது. ஸோ ஹெர்மாயினியோட பேரும் அதை யார்கிட்ட சொன்னாங்கன்ற ஏன் பேரும் தான் அந்த லேபிளில் ஃபஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு கீழே யாரை பற்றி அந்த வருவதுரைத்தலில் இருக்குது அப்படின்னா ஹாரி அண்ட் ரானை பற்றி இருக்கா, ஸோ அவங்களோட பேர் இருக்கும். அண்ட் அந்த லேபிளில் எப்போ இந்த ப்ராஃபஸியை சொல்லியிருக்காங்கன்ற அந்த டேட், அந்த இயர் அதுவும் இருக்கும். ஸோ ஹாரி கையில் இருக்கிற அந்த ப்ராஃபஸியில் அவனோட பேரும் தானே இருந்தது. விச் மீன்ஸ் அவனை பற்றி யாரோ ஒருத்தவங்க ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஃபஸியை வந்து இந்த கிளாஸ் பியருக்குள்ளே வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் ரொம்ப பாதுகாப்பாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே வந்து ஒரு ப்ராஃபஸி எடுக்கணும்னா நம்மளோட பேர் அந்த ப்ராஃபஸியில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ப்ராஃபஸியை வந்து அந்த கிளாஸ் பியரை டச் பண்ணி எடுக்க முடியும். இப்போது ஜின்னியை பற்றின ஒரு ப்ராஃபஸி அந்த கிளாஸ் பியருக்குள்ளே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இருக்குது. அதை என்னால் போய் டச் பண்ண முடியாது. பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தானே அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ வெளியில் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எக்கச்சக்க சீக்ரெட் இருக்கிறனால தான் அவங்க வந்து யாரு கூடயுமே வெளியில் பேசவே மாட்டாங்க. அதனால தான் போர்டு இருந்தார்ல, இவங்க கூட சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்திருப்பாங்களே கிறிஸ்மஸ் அப்போ, இவங்க பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே அவர் இறந்து கூட போயிருப்பார். டெவில்ஸ் நேரை யாரோ இவருக்கு பாட் பிளான்ட்டுன்ற மாதிரி கொடுத்து அது அவரை இறுக்கி அவர் இறந்துருப்பார் இல்லையா, அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். அவரை தான் வால்டமோர்ட்டும் டெத் ஈட்டர்ஸும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இந்த இம்பீரியஸ் கர்ஸ் இதெல்லாம் போட்டு அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவர் பயங்கரமாக அதை எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தானே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதனால தான் அவர் வாயிலிருந்து எந்த ஒரு உண்மையும் வரலைன்றனால தான் அவர் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இம்பீரியஸ் கர்ஸ் போட்டாங்கன்னா அந்த 3 மன்னிக்கவே முடியாத சாபங்கள் இருக்குதுல்ல, அந்த கர்ஸை போட்டாங்கன்னா எப்படி வேணால் அவங்கள நம்ம ஆட்டி படைக்கலாம். ஸோ அவர் மேலே அந்த இம்பீரியஸ் கர்ஸை போட்டு அவரை விட்டு தான் இந்த கிளாஸ் பியரை எடுக்க ட்ரை பண்ண வச்சுருக்காங்க. அதனால தான் இவர் வந்து இந்த ஹாரியோட அந்த ப்ராஃபஸி இருக்கிற அந்த ஸ்பியரை தொட்ட உடனே அவருக்கு மூளையில் ஏதோ ஆயிடுச்சு. அதனால தான் அவரால் சுத்தமாக எதுவுமே பேச முடியல. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் எதுவும் போயிருச்சு. அவரை சென்ட் மங்கோஸில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தேறிட்டு வராரு. உண்மையை அவர் வெளியில் சொல்லிடுவார். வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டான், இவனுங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இருக்கிற அந்த ஸ்பியரை தான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க, பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயத்த இவர் வெளியில் சொல்லிட்டாருன்னா இவங்க எல்லாரும் மாட்டிப்பாங்க. வால்டமோர்ட்டும் அந்த டெத் ஈட்டர்ஸும் மாட்டிப்பாங்கன்றனால தான் அவருக்கு வந்து அந்த டெவில்ஸ் நேரை கொடுத்து அவரை வந்து கொன்றுவானுங்க. பட் அந்த நேரத்தில் தான் வால்டமோர்ட்டுக்கும் இந்த டெத் ஈட்டர்ஸ்க்கும் தெரிய வந்திருக்கும் அந்த ப்ராஃபஸியில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த கிளாஸ் பியரை அதுலேருந்து எடுக்க முடியும்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. போர்டுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியவே வந்திருக்கு இந்த மாதிரி அந்த ப்ராஃபஸியில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து அதை எடுக்க முடியும்னு. ஸோ வால்டமோர்ட் இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குள்ளே நடந்து வந்து போய் அந்த கிளாஸ் பியரை எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அவன் ஹாரியை கரெக்டாக பிளான் பண்ணி அவனுக்கு இந்த மாதிரி கனவாக கொடுத்து சீரியஸ் இங்கே பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த கனவுல காமிச்சு அவனை வந்து இங்கே வர வச்சு அந்த கிளாஸ் பியரை எடுக்க வச்சுட்டான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு புரியாத விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரப்போகுது. அதிலலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரி வாங்க இப்போ நம்ம திரும்ப கதைக்குள்ளே போவோம்.
இப்படி ஹாரி சொல்லுவானா, அதனால தான் ஸ்டர்கீஸையும் போர்டையும் வச்சு இதை திருட ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். இப்போ உங்களுக்கு ஸ்டர்கீஸ் போட்மோரும் எப்படி இதுக்குள்ளே போனாருன்ற விஷயமும் தெரியும்ல. அவர் வந்து ஆர்டரில் இருக்கிறவர். அவர் அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி காவை காத்துட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் மேலே இந்த லூசியஸ் மேல்ஃபாய் போய் இம்பீரியஸ் கர்ஸை போட்டு அவரை உள்ளுக்குள்ளே போக ட்ரை பண்ண வச்சுருக்காரு. ஆனால் அதை பார்த்துட்டாங்க. அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அமைச்சரவையில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் பார்த்துருவாங்க. ஸ்டர்கீஸ் போட்மோர் எதுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே போக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, அதனால தான் அவர் பிடிச்சி அஸ்கபானில் போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரி இப்படி கேட்பானா, வெரி குட் பாட்டர், வெரி குட் அப்படின்னு மேல்ஃபாய் இப்போ ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பார். பட் டார்க் லார்டுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாவ் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. அவனுக்கு பின்னாடி இருந்து 5 டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் ரிடெக்டோ அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குமா. 5 டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லையும் அந்த ரிடெக்டோக்கர்ஸ் போய் பறந்து போய் விழுந்து அவங்களுக்கு இருந்த அந்த ஷெல்ஃப்ஸில் போய் அந்த விழுந்துரும், அந்த ஆப்போசிட் ஷெல்ஃப்ஸில் போய் விழுந்துருமா. அவ்வளோதான். அவங்க அந்த கர்ஸை போட்ட உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரிடெக்டோ கர்ஸை போட்டுருவாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஷெல்ஃப் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். அந்த ஷெல்ஃபே வெடிச்சு அந்த ஷெல்ஃபில் இருந்த எல்லா கிளாஸ் பியர்ஸும், நூற்றுக்கணக்கான கிளாஸ் பியர்ஸ் அப்படியே உடஞ்சி டொம்முன்னு கீழே விழுக ஆரம்பிச்சிருமா. அதுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமாக அந்த பேர்ல் ஒயிட் கலரில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஒவ்வொரு அந்த கிளாஸ் பியர்ஸ்லேருந்தும் வெளியில் வந்து பயங்கரமாக ஏதேதோ பேசிகிட்டு இருப்பாங்களா. பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த உடஞ்ச அந்த கிளாஸ் பியர்ஸ்லேருந்து மேலேருந்து ஃபுல்லாக கண்ணாடியாக கொட்டிகிட்ருக்கோம். அந்த ஷெல்ஃப் ஃபுல்லுமே வுட்டில் தானே செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷெல்ஃப் அப்படியே உடையும் போது அதுலேருந்து அந்த உட்டன் ஸ்ப்ளிண்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மேலேருந்து அந்த கண்ணாடியும் அந்த வுட்டும் மேலேருந்து மலை மாதிரி கீழே கொட்டிகிட்ருக்கோம். அந்த ஷெல்ஃபு இன்னொன்று ஒரு ஷெல்ஃப் மேலே வந்து விழுந்து அதில் இருக்கிற கிளாஸ் பியர்ஸும் மேலேருந்து பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருமா. ஓடுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. அவன் ஹெர்மோயினியோட ரோப்ஸை தூக்கிக்கிட்டு, ஹெர்மோயினியோட ரோப்ஸ் கீழே இருக்கும்ல, அதை தூக்கிக்கிட்டு வேகமாக ஹெர்மோயினியை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி ஓடிட்டுருப்பான். இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ரானு, ஜின்னி, ஹெர்மோயினி, நெவில், லூனா, ஹாரி இவங்க எல்லாருமே அவங்களோட தலையில் கையை வச்சுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மேலேருந்து ஃபுல்லாக கீழே கொட்டிகிட்டு இருக்குல்ல அந்த கிளாஸ் பியர்ஸ், அப்புறம் அந்த வுட்டாக கீழே கொட்டிகிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க வேகமாக அவங்களோட தலையில் கையை வச்சுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களா. டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் அங்கேருந்து முன்னாடி வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால வரவே முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமாக கிளாஸ் பியர்ஸ் ஃபுல்லாக அவங்க தலையில் வந்து நொறுங்கிக்கிட்டு இருக்குமா. அவங்க வழியில் பயங்கரமாக கத்துவாங்க. ஏன்னா ஃபுல்லாக கண்ணாடியாக தானே இருக்கும். அத்தனைது அவங்களோட தலையில் வந்து விழுந்துட்டுருக்கும். அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. இது பத்தாதுன்னு அந்த உடையிற ஒவ்வொரு கிளாஸ் பியருக்குள்ளே இருந்தும், ஒவ்வொரு அந்த வருவதுரைத்தல் உள்ளுக்குள்ளே இருந்தும் சீட்ஸாக வெளியில் வந்து அந்த ப்ராஃபஸியை பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராஃபஸிக்குள்ளேயும் அந்த கிளாஸ் பியருக்குள்ளேயும் ஒவ்வொரு சீட் என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ அந்த சீட் சொன்னது அப்படியே அவங்க சொல்லியிருப்பாங்களே. இப்போ நான் வந்து இப்போ ஹெர்மாயினி வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்லுதுன்னா அது உருவத்தில் அது அன்றைக்கி எப்படி சொல்லிச்சோ அதை அப்படியே அந்த கிளாஸ் பியருக்குள்ளே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு கிளாஸ் பியராக கீழே உடையும் போது அதுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமாக சீட்ஸ் வெளியில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அதனால் அந்த இடமே புகை மூட்டமாக இருக்கும். ஸோ டெத் ஈட்டர்ஸ்க்கு அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குமா. ஹாரி வேகமாக முன்னாடி ஓடிட்டுருப்பானா. சைடில் ரான், ஜின்னி, லூனா இவங்க 3 பேரும் வேகமாக ஓடுறது அவனால் பார்க்க முடியும். இப்போ அவங்க 97வது ரோவில் கடைசியில் இருப்பாங்களா. ஹாரி அவனுக்கு அப்படியே ரைட் சைடில் திரும்பி பயங்கரமாக ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடுவான். அந்த எண்டுக்கு வந்துட்டா அந்த 2 சைடும் கேப் இருக்கும்ல, அவன் அந்த ரைட் சைடு திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுவானா. பின்னாடியே யாரோ ஓடி வர சத்தமும் அவனுக்கு நல்லாவே கேட்கும். என்னென்னு பார்த்தா ஹெர்மாயினியும் நெவிலும் ஓடி வந்துட்டுருப்பாங்க. இவங்க இந்த ரூம்குள்ளே அப்போதே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குமா. அங்கே அந்த பெரிய அந்த பெல்ஜார் நல்லா கிளிட்டர் ஆகிட்டு இருக்குது ஹாரிக்கனுக்கு தெரியும். அவன் வேகமாக அங்கே போய் நின்றுவான். அந்த பெல்ஜார் கிட்ட போய் நின்றுட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். மித்தவங்களாம் உள்ளுக்குள்ளே வர வரைக்கும் ஹெர்மாயினியும் நெவிலும் ஓடி உள்ளுக்குள்ளே வந்துருவாங்க. அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துருவாங்க. மித்த யாரையுமே காணோம். ஹெர்மாயினி அந்த டோரை பார்த்து கொலோபோர்ட்டஸ் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போடுமா. அந்த டோர் அப்படியே சீல் ஆயிரும். என்னாச்சு, எங்கே மித்தவங்களை எங்கே அப்படின்னு ஹாரி வேகமாக ஹெர்மாயினி கிட்ட கேட்பானா. இவன் என்ன நினப்பானா, ரான், லூனா, ஜின்னி இவங்க 3 பேருமே இவனுக்கு முன்னாடியே இந்த ரூம்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினப்பான். ஆனால் அந்த ரூம்குள்ளே இவங்க 3 பேரை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ரான், ஹெர்மாயினி, நெவிலை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தப்பான வழியில் போயிட்டாங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பயந்து போய் சொல்லுமா. லிசன் அப்படின்னு நெவில் இப்போ அமைதியாக சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இப்போ அந்த சீல் பண்ணுச்சுல ஹெர்மாயினி அந்த டோரை, அந்த டோருக்கு அந்த சைடில் இருந்து, அதாவது இந்த ப்ராஃபஸிலாம் இருந்துச்சுல அந்த ரூம்லேருந்து இப்போ இந்த கதவு கிட்ட ஓடி வந்துட்டு இருக்க சத்தம் கேட்கும்.
இருக்கும். ஹாரி வேக வேகமாக அந்த டோர்கிட்ட போய் அவனோட காதை வச்சுட்டு நல்லா உத்து கேட்டுட்டு இருப்பானா. என்னன்னு பார்த்தா லூஷியஸ் மேல்ஃபாய் அந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருப்பாரு. யாரையும் விட்டுறாதீங்க, அந்த பாட்டரை விட்டுறாதீங்க, டார்க் லார்டுக்கு அந்த ப்ராஃபஸி தான் வேணும், அது அவனோட கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு லூஷியஸ் மேல்ஃபாய் கத்திட்டு இருப்பாரு. ஜக்சன் இங்கே வா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு பேராக பிரிஞ்சு போய் தேடுவோம், மறந்துடாதீங்க அந்த ப்ராஃபஸி நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் பாட்டரை எதுவும் பண்ணிடாதீங்க, மித்தவங்கள வேணால் நீங்கள் கொண்டுக்கோங்க. பெலாட்ரிக்ஸ், ரொடால்ஃபஸ் நீங்கள் 2 பேரும் லெஃப்ட் சைட் போங்க, கிராப், ரபஸ்டான் நீங்கள் 2 பேரும் ரைட் சைட் போங்க, ஜக்சன், டோலோஹவ் நீங்கள் இந்த டோரை தாண்டி அந்த பக்கம் போங்க, மேக்னேர், ஏவரி நீங்கள் இந்த பக்கம் போங்க, ரூக்வுட் நீ அந்த சைடு போ, முல்சிபர் நீ ஏன் கூட வா அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரு. இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி நடுங்கிக்கிட்டே கேட்டுட்டு இருக்குமா. அதோட உடம்பே நடுங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க, இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ குவைட்டாக அந்த நல்லா ஜொலிச்சிட்டு இருக்க பெல்ஜார் இருக்கும்ல அதை தாண்டி இந்த ரூமோட அந்த எக்ஸிட் டோர்கிட்ட போவாங்களா. கரெக்டாக அவங்க போய் அந்த டோரை திறக்க போவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இன்னொன்று டோர் இருக்கும்ல, இப்போ கூட ஹெர்மாயினி அதை பீவிச் பண்ணியிருக்கும்ல, மந்திரம் போட்டு சீல் பண்ணியிருக்கும்ல, அந்த டோரில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும். தள்ளி நெல்லு அப்படின்னு ஒரு ரஃப்பான வாய்ஸ் கேட்குமா. அல்ஹோமோரா அப்படின்னு அந்த மந்திரம் கேட்ட உடனே அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஹாரி, ஹெர்மாயின், நெவில் அவங்க 3 பேருமே அங்கே பக்கத்தில் இருந்த டெஸ்க்கு அடியில் போய் மறைஞ்சு உட்காந்துருவாங்க. 2 டெத் ஈட்டர்ஸோட காலும் அவங்களோட ரோப்ஸும் வேக வேகமாக இந்த ரூம்குள்ளே வந்துட்டு இருந்ததை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹாலுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு அந்த ரஃப்பாக இருக்கிற வாய்ஸ் பேசுவாங்களா. டெஸ்க்கு அடியில் பாரு அப்படின்னு இன்னொன்று வாய்ஸும் கேட்கும். அந்த டெத் ஈட்டர்ஸ் கரெக்டாக இப்போ இவங்க இருக்கிற டெஸ்க்கு அடியில் கீழே குனிஞ்சு பார்க்க வருவாங்களா. அவங்க கரெக்டாக கீழே குனியும் போது ஹாரி கரெக்டாக அவனோட மந்திரக்கோலை வெளியில் நீட்டி அந்த டெஸ்க்கு வெளியில் நீட்டி ஸ்டூபிஃபை அப்படின்னு கத்திடுவானா. அங்கேருந்த ஒரு டெத் ஈட்டர் வேகமாக பறந்து பின்னாடி போய் அங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர் கிளாக் இருக்குமா, அது மேலே போய் விழுந்து டொம்முன்னு நல்லா கீழே விழுந்துருவார். பட் ஹாரி அந்த மந்திரத்தை போட்டும் போது இன்னொன்று டெத் ஈட்டர் விலகிடுவான். ஸோ அவன் மேலே அந்த மந்திரம் விழுந்திருக்காதா. ஹெர்மாயினி இப்போ அந்த டெஸ்க்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே அந்த டெத் ஈட்டர் ஹெர்மாயினி மேலே அந்த அவனோட மந்திரக்கோலை பாயிண்ட் பண்ணி அவடா அப்படின்னு அவடா கெட்டாவரா கர்ஸ் இருக்குல்ல அதை போட வந்துடுவான். பட் அவன் சொல்கிறதுக்குள்ளே ஹாரி வேகமாக அந்த டெஸ்க்கு கடியிலேருந்து வந்து அந்த டெத் ஈட்டரோட முட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவானா. நெவிலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக வேக வேகமாக அந்த டெஸ்க்கை பறக்க விட்டுட்டு நெவில் வெளியில் வந்து அவனோட மந்திரக்கோலை எடுத்து இவங்க 2 பேரையும் பார்த்து ஆக்சுவலி ஹாரி வந்து அந்த டெத் ஈட்டர் கூட அப்படி சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானா. ஸோ இவன் நெவில் வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அவங்கள பார்த்து எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு மந்திரத்தை போட்டுருவானா. அவ்வளோதான், ஹாரி அண்ட் அந்த டெத் ஈட்டர் கையில் 2 பேர் கையில் இருந்த மந்திரக்கோளும் பறந்து போய் கீழே விழுந்துடும். எங்கன்னா கரெக்டாக அந்த ப்ராஃபஸி இருந்துச்சுன்னா அந்த ஹாலு அதோட என்ட்ரன்ஸ் கிட்ட போய் இவங்க 2 பேரோட மந்திரக்கோளும் விழுந்துருமா. அந்த டெத் ஈட்டர் வேக வேகமாக அவனோட மந்திரக்கோளை எடுக்கிறதுக்கு ஓடுவானா. ஹாரியும் பின்னாடியே வேக வேகமாக ஓடுவான். நெவிலுக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. போய் காப்பாத்துறேன்ற பேரில் ஹாரியோட மந்திரக்கோளையும் அவன் பறக்க விட்டுருவான். ஹாரி தள்ளிப்போ அப்படின்னு நெவில் திரும்பவும் அவன் பண்ண டேமேஜை ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக கத்திட்டு இருப்பானா. ஹாரி கரெக்டாக அப்போ அந்த பக்கம் சைடில் தள்ளிடுவான். நெவில் அப்போது கரெக்டாக அந்த டெத் ஈட்டரை பார்த்து ஸ்டூபிஃபைன்ற மந்திரத்தை போட்டுருவான். ஜெட் ஆஃப் ரெட் லைட் அந்த டெத் ஈட்டரோட ஷோல்டர்லேயே போய் விழுகுமா. அவர் முன்னாடி போய் அங்கே ஒரு கேபினெட் இருக்குமா, கிளாஸ் கேபினெட், அது மேலேயே போய் விழுந்து அதில் இருந்த எல்லா கிளாக்கும் அவரோட மேலே ஃபுல்லாக கீழே தரையில் ஃபுல்லாக விழுந்துட்டு இருக்குமா. ஆனால் அந்த டெத் ஈட்டர் அந்த பெல்ஜார் இருந்தது இல்லையா, அது பக்கத்தில் தான் அந்த ஃப்ளோரில் தான் அவரோட மந்திரக்கோள் விழுந்து கிடக்குமா. அதை போய் வேகமாக எடுத்து இப்போ ஹாரியை பார்த்து நீட்டிடுவார். பட் அவரோட முகத்தில் போட்டிருந்த அந்த மாஸ்க் வந்து ஸ்லிப்பாக இருக்குமா. ஸோ அவரால் சரியாக பார்க்க முடியல. அதனால அவர் ஒரு கையில் மந்திரக்கோளை நீட்டி பிடிச்சிருப்பார்ல, இன்னொன்று கை ஃப்ரீயாக தானே இருக்கும். அந்த கையை வச்சு அவரோட மாஸ்க்கை பிடிச்சி அப்படியே பிச்சுட்டு ஸ்டூபிஃபை அப்படின்னு அவர் போட வருவாரா. ஆனால் அதுக்குள்ளே அவர் ஸ்டூபிஃபைன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹெர்மாயினி டக்குன்னு எந்திரிச்சு அவரை பார்த்து ஸ்டூபிஃபைன்னு கத்திரும். அவ்வளோதான், அந்த டெத் ஈட்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவார். அவரோட கை உயர்த்தின மணிக்கவே இருக்கும். அவரோட மந்திரக்கோள் டொம்முன்னு கீழே வந்து ஃப்ளோரில் விழுகும். அவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கே பின்னாடி இருந்த அந்த பெல்ஜார் இருக்கும் இல்லையா, அதில் போய் அவரோட தலை முட்டிருமா. டொம்முன்னு சத்தம் கேட்கும் தான் ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஆனால் அந்த மாதிரி நடக்காது. அவரோட தலை அந்த பெல்ஜாருக்குள்ளே போயிடும், அந்த சர்ஃபேஸை தாண்டி போயிடும். எப்படின்னா ஒரு சோப் பபிள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம விரலில் விட்டோம்னா நம்ம விரல் உள்ளுக்குள்ளே போகும்ல, அந்த மாதிரி அவரோட தலை மட்டும் அந்த பெல்ஜாருக்குள்ளே போயிடும். அவரோட உடம்பு அந்த பெல்ஜார் வந்து ஒரு டேபிள் மேலே தானே இருக்கும், அவரோட உடம்பு மட்டும் அந்த டேபிள் மேலே இருக்கும். ஆஷியோ வேண்ட் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. கீழே விழுந்து கிடந்த ஹாரியோட மந்திரக்கோள் ஹெர்மாயினி கையில் வந்துடும். ஹெர்மாயினி அதை ஹாரி கிட்ட
தூக்கி போட்டுருமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் அதை பிடிச்சிடுவான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அங்கே பாருங்க அப்படின்னு நெவில் இப்போ சடனாக கத்துவானா. என்னன்னு பார்த்தா அந்த பெல்ஜாருக்குள்ளே அந்த டெத் ஈட்டரோட மண்டை போச்சுல, அதை தான் நெவில் நின்று பார்த்துட்டு கையை காமிச்சிட்டு இருப்பான் அங்கே பாருங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் திரும்பி டக்குன்னு அவங்களோட மந்திரக்கோலை உயர்த்துவாங்களா. பட் அவங்க அப்படியே ஷாக் ஆகி வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த ஆளோட மண்டை பயங்கரமாக சுருங்கி அவரோட மண்டையோட அந்த எலும்பு ஃபுல்லுமே ரீட்ராக்ட் ஆகி அவரோட சீக்ஸ்லாம் அப்படியே ஸ்மூத் ஆகி அவர் மேலே இருந்த அந்த முடியெலாம் அப்படியே பால்டாகி இப்போ ஒரு குழந்தையோட ஃபேஸ் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த டெத் ஈட்டர் அங்கேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாரா. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே திரும்பவும் அவரோட முகம் அந்த பேபி ஃபேஸ்லேருந்து திரும்பவும் அப்படியே பெருசாகும், ஆல்ரெடி இருந்த மாதிரி மாறும். அது டைம் அப்படின்னு ஹெர்மோனி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி சொல்லும். அது டைம் ஹாரி, அது டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா இப்போ இவங்க இருக்காங்களே இந்த ரூமே, நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ரூம் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக கிளாக்காக தான் இருந்தது. இந்த ரூமே வந்து ஒரு டைம் பற்றின நேரத்தை பற்றின ஒரு ரூம் மாதிரி, ஒரு மாயாஜால ரூம் மாதிரி. அதனால தான் அந்த டெத் ஈட்டரோட மண்டை அந்த பெல்ஜாருக்குள்ளே போனோடனே அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி மாறி திரும்பவும் இப்போ அவர் இப்போ இருக்கிற மாதிரி மாறிட்டுருக்கு. மாற்றி அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கு. திரும்பவும் முகம் பழைய மாதிரி நார்மலாக மாறிடும்ல அந்த டெத் ஈட்டருக்கு. ஆனால் அவர் தலையை வேகமாக இப்படின்ற மாதிரி ஆட்டுவாரா. ஏன்னா அவருக்கு கிளியராக எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்டுவாரா. பார்த்தா திரும்பவும் அவரோட முகம் வந்து அந்த சின்ன குழந்தைங்க பேபி ஃபேஸ் இருக்கும்ல அந்த மாதிரி மாறிட்டுருக்கோம். அப்போது பக்கத்தில் இருந்த ரூமில் ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்டு யாரோ கத்துற சத்தமும் கேட்டுட்ருக்குமா. ரான் அப்படின்னு ஹாரி வேகமாக கத்துவான். ஜின்னி, லூனா அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டுருப்பானா. ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி இப்போ சடனாக கத்தும். என்னன்னு பார்த்தா அந்த டெத் ஈட்டர் அந்த பெல்ஜாருக்குள்ளேருந்து மண்டையை வெளியில் எடுத்துடுவார். ஆனால் அவரோட முகம் இன்னும் அந்த பேபி ஃபேஸ் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் அவரோட கை கால் உடம்பெல்லாம் நார்மலாக அவர் இப்போ இருப்பார்ல அந்த மாதிரி இருந்தது. ஹாரி அவனோட மந்திரக்கோலை உயர்த்தி அவர் அட்டாக் பண்ண போவானா. ஆனால் ஹெர்மோனி டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்துடும். நீ குழந்தைங்களெல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கிட்ட இப்போ ஆர்கியூ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால சரி வாங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த தடுமாறிட்டு இருக்க டெத் ஈட்டரை அப்படியே விட்டுட்டு அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஹால்வே கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அங்கே தானே வெளியில் போகிறதுக்கான டோர் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இருப்பாங்களா. இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேங்க இந்த டைம் ரூமை பற்றி. ஏன்னா இப்போ அவங்க போய் ஒளிய போகிறது வந்து இன்னொன்று ஒரு ஆஃபீஸ், அந்த டைம் ரூம்குள்ளேயே இருக்கிற ஆஃபீஸ். அதை பற்றி இந்த டைம் ரூம் பற்றி ஏதாவது கூகுளில் இமேஜ் இருக்கான்னு பார்த்தேன். பட் அவைலபிளாக இல்லை எதுவுமே கரெக்டாக. நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இவங்க அந்த சர்க்குலர் ரூம் இருந்துச்சு இல்லையா, அங்கே நிறையா டோர்ஸாக இருந்ததில் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இவங்க உள்ளுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு பெருசாக பிளாக் கலரில் சர்க்குலர் ரூம் மாதிரி இருந்தது இல்லையா, அங்கே சேமாக டோர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே வந்து 12 டோர்ஸ் இருக்கும். எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். விசிட்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அங்கே இருக்கிற டோர்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னா அது சுற்றி திரும்ப வேறு இடத்துல வந்து நிற்கும். அங்கே மேஜராக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ரூம் இருக்கும், அப்புறம் டெத் ரூம் இருக்கும், லவ் ரூம் இருக்கும், டைம் ரூம் இருக்கும், ப்ராஃபஸி ரூம் இருக்கும், அப்புறம் ஸ்பேஸ் ரூம் இருக்கும். இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரெயின் ரூம்குள்ளே தான் போனாங்க. அதாவது அந்த பிரெயின் மைண்டு சம்மந்தமாக பற்றி ஸ்டடி பண்ணுற எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும். அடுத்து ஒரு ஆர்ச்வே மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே போவாங்க. அதுதான் டெத் ரூம் மாதிரி. நம்ம அதை பற்றிலாம் அடுத்து வர பேஜஸில் பார்ப்போம், அடுத்து வர சாப்டரில் பார்ப்போம். அவங்க வந்து ஒரு ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பனே ஆகாது. அல்ஹோமோரா போடுவாங்க, ஓப்பன் ஆகாது. அப்புறம் சீரியஸ் கொடுத்து அந்த நைஃபை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அதுவே மெல்ட் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருக்கிற ரூம் அதுதானா, அதை ஓப்பனே பண்ண மாட்டாங்களாம். அதுதான் ஆக்சுவலி லவ் ரூம். அடுத்து வந்து இவங்க அந்த டைம் ரூம்குள்ளே வந்தாங்களா. டைம் ரூம் இப்போ வந்து அந்த டைமை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்தாங்களா அந்த டைம் ரூம்குள்ளே. ஃபுல்லாகவே அங்கே எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கிளாக்ஸாக இருக்கும். ஃபுல்லுமே இங்கே டைமை பற்றி தான் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ரூம் வழியாகவே நம்ம ப்ராஃபஸி ரூமுக்கும் போகலாம். அதனால தான் இந்த ரூம்குள்ளேயே அந்த ப்ராஃபஸி ரூமுக்கான கனெக்ஷனும் இருக்குது, அந்த டோரும் இருக்குது. பிகாஸ் ப்ராஃபஸி வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி பார்க்குறது தானே, அதுவும் இந்த டைம் கூட தானே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரூம்லாம் அப்படியே இன்டர் கனெக்டடாக இருக்குது. மோஸ்ட்லி அங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸுமே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ இவங்க டைம் ரூம்குள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால்வே மாதிரி இருக்கும். அங்கே தான் நிறைய டெஸ்கில் அப்புறம் நிறைய ஷெல்ஃப்ஸில் வந்து ஃபுல்லாக கிளாக்ஸாக வச்சுருப்பாங்க, டைம் டர்னர்ஸாக வச்சுருப்பாங்க, எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக அப்படி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நேராக தான் அந்த பெல்ஜார் இருக்கும். அந்த பெல்ஜாருக்கு பின்னாடி தான் அந்த ப்ராஃபஸி ஹாலுக்கான டோர் இருக்கும். ஸோ இந்த பெரிய ஹால் மாதிரி இருக்குல்ல, டைம் ரூம்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேருந்து
அந்த பெல்ஜாருக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பேசேஜ் வே மாதிரி இருக்கும். 2 பக்கமும் நிறையா டெஸ்க் மேலே ஃபுல்லாக அந்த டைம் டர்னர்ஸு கிளாக்ஸாக வச்சுருப்பாங்க. அங்கங்கே அந்த நடுவில் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரூம் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லோரும் இப்போ இந்த பெல்ஜார் கிட்ட தானே நின்றுட்டுருக்காங்க. அந்த பெல்ஜார் கிட்டக்க அந்த டெத் ஈட்டர் வந்து அந்த பேபி ஃபேஸாக மாதிரி நின்றுட்டுருக்கார்ல, அங்கேருந்து இப்போ அந்த ரூமோட அந்த டைம் ரூமோட அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுக்காக இவங்க ஓடிட்டுருப்பாங்களா. ஆனால் அதே டயத்தில் இந்த ரூம்குள்ளக்க இன்னொன்று ஒரு 2 டெத் ஈட்டர் ஓடி வந்துட்டுருப்பாங்க. அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த 2 டெத் ஈட்டரும் இவங்களை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டுருப்பாங்க இவங்கள பார்த்து. ஸோ ஹாரி என்ன பண்ணிடுவானா, அந்த ரூம்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அங்கே நிறையா இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே உள்ளுக்குள்ளே ஓடிடுவான். அது ரொம்ப இருட்டாக சின்னதாக இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் அவன் வேகமாக கதவை சாத்திடுவானா. ஹெர்மாயினி கோலோ அப்படின்ட்டு மந்திரத்தை போட போகுமா. பட் அதுக்குள்ளே அந்த டோர் அப்படியே வெடிச்சிட்டு ஓப்பன் ஆகும். அது உள்ளுக்குள்ளே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே 2 டெத் ஈட்டர்ஸ் வந்துடுவாங்க. அந்த 2 டெத் ஈட்டர்ஸும் இவங்க 3 பேரை பார்த்து இம்ப்ளிமெண்ட்டா அப்படின்னு மந்திரத்தை போடுவாங்களா. அட்ட டயத்தில் இவங்க 3 பேருமே, ஹாரி, ஹெர்மாயினி, நெவில் 3 பேருமே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே தூக்கி அப்படியே வீசி போய் கீழே விழுந்துருவாங்க. நாங்கள் இவங்களை பிடிச்சிட்டோம், இந்த ஆஃபீஸில் தான் அப்படின்னு அந்த ஒரு டெத் ஈட்டர் கத்த போவாரா. பட் அதுக்குள்ளே ஹெர்மாயினி அந்த டெத் ஈட்டரை பார்த்து சைலன்ஷியோன்ட்டு ஒரு மந்திரத்தை போட்டுருமா. அதனால அந்த டெத் ஈட்டர் என்ன கத்தி கத்தி இந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசினாலும் வாய் மட்டும்தான் அசையும். அவரோட வாய்க்குள்ளேருந்து எந்த ஒரு சவுண்டும் வரவே வராது. இன்னொன்று ஒரு டெத் ஈட்டரை பார்த்து ஹாரி பெட்ரிஃபிஷியஸ் டோட்டாலஸ்ன்ற மந்திரத்தை போடுவானா. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அந்த டெத் ஈட்டரோட 2 காலும் ஒட்டிரும், 2 கையும் ஒட்டிரும். அப்படியே ரிஜிடாக போர்டு மாதிரி ஆகி ஹாரியோட கால்கிட்டே வந்து டொம்முன்னு விழுந்துருவார். அப்படியே ஸ்டிஃபாகவே இருப்பார். அப்படியே டொம்முன்னு வந்து விழுந்துருவார். வெல்டன் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்ல வருமா. பட் அதுக்குள்ளே இப்போ ஹெர்மாயினி சைலன்ஷியோன்ற ஒரு ஸ்பெல் போட்டு அங்கே இருக்கிற ஒரு டெத் ஈட்டர் வந்து பேச விடாமல் பண்ணுச்சுல. அவர் என்ன பேசினாலும் வெளியில் வார்த்தை வராமல் இருந்துச்சுல. அந்த டெத் ஈட்டர் லைட்டாக அவரோட மந்திரக்கோலை அசைக்க மட்டும்தான் செய்வார் காற்றுல. அவ்வளோதான், ஹெர்மாயினி மேலே பர்பிள் கலரில் ஒரு லைட்டு அதோட செஸ்ட்லேயே அப்படியே பாஸ் ஆகுமா. ஓ அப்படின்னு ஹெர்மாயினி லைட்டாக கத்திட்டு அப்படியே ஃப்ளோரில் விழுந்துடும். நகரவே நகராது, ஒரு மோஷனே இல்லாமல் அப்படியே அது விழுந்து கிடக்கும் ஃப்ளோரில். ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். கீழே விழுந்து கிடந்த நெவிலும் வேக வேகமாக எந்திரிச்சு அவனோட மந்திரக்கோலை நீட்டிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா. ஆனால் அந்த டெத் ஈட்டர் நெவிலோட மூஞ்சிலே அந்த முகத்திலே ஒரு பயங்கரமாக மிதிப்பாரா. அவனோட மந்திரக்கோள் 2ஆக உடஞ்சிரும். நெவில் அவனோட கையை வச்சு அவனோட வாயையும் மூக்கையும் பொத்திட்டு பயங்கரமாக பெயினில் துடிப்பான். இப்போ அந்த டெத் ஈட்டர் திரும்பி ஹாரியை பார்ப்பானா. அவன் வந்து அவனோட மந்திரக்கோலை ஹாரியை பார்த்து பாயிண்ட் பண்ணி நீட்டிகிட்டு இருப்பானா. அவனோட மாஸ்க்கை அவனோட முகத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுவான். அந்த முகத்தை ஹாரி பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான். இந்த ஆள் தான் அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையில் ஆண்டோனின் டோலோஹவ்னு போட்டிருந்தாங்களே அவருன்னு. அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் தான் ப்ரிவர்ட்ஸை வந்து கொலை பண்ணியிருப்பார். மாலி ஆண்டியோட 2 அண்ணன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. மூடி கூட சொல்லியிருக்காருல, அவங்க 2 பேருமே, மாலியோட அந்த 2 அண்ணனுங்க இருக்காங்களா அந்த ப்ரிவர்ட்ஸ், அவங்க 2 பேருமே மிகப்பெரிய மந்திரவாதிங்க. அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததான். அத்தனை டெத் ஈட்டர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி கடைசியாக டோலோஹவ் தான் அவங்க 2 பேரையும் கொண்டிருக்கான். அந்த டோலோஹவ் இப்போ ஹாரி முன்னாடி நின்று சிரிச்சுட்டு அவனோட ஃப்ரீயாக இருக்க கையை வச்சு ப்ராஃபஸியை கையை காமிச்சிட்டு அவனோட மந்திரக்கோலை வச்சு ஹாரியையும் திரும்பி ஹெர்மாயினியையும் கையை காமிப்பான். அவனால் பேச முடியல. ஹெர்மாயினி அவனை பார்த்து சைலன்ஷியோ ஸ்பெல்லை போட்ட உடனே அவன் வாயிலிருந்து எந்த சத்தமும் வரமாட்டேதில்ல. அதனால இப்படி கையில் வந்து சைகை காமிச்சிட்ருப்பானா. ஹாரிக்கும் அது நல்லாவே புரிஞ்சிடும். நீ ப்ராஃபஸியை தரலைன்னா உனக்கும் ஹெர்மாயினி நிலைமை தான் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான்னு நல்லாவே அவனுக்கு புரிஞ்சுதா. இல்லைனா மட்டும் நீ எங்களை கொல்ல மாட்டப்பாரு, இதை நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே அடுத்த செகண்டே நீ எங்களை கொன்றுவ அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக இப்போது பேனிக் ஆகிட்டுருக்கனால அவனால் ப்ராப்பராக எதுவும் யோசிக்க கூட முடியாது. அவனோட ஒரு கை ஹெர்மாயினியோட ஷோல்டரில் இருக்குமா, கீழே தான் உட்காந்துருப்பான். ஸோ ஹெர்மாயினியோட ஷோல்டரில் இருக்குமா, இன்னும் ஹெர்மாயினியோட ஷோல்டர் வாமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவனால் கீழே குனிஞ்சு ஹெர்மாயினியை பார்க்க முடியல ப்ராப்பராக. ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடுறது என்னென்னா, ப்ளீஸ் அவள் செத்துருக்கக்கூடாது, ப்ளீஸ் அவள் செத்துருக்கக்கூடாது, அவள் செத்தானா அது முழுக்க முழுக்க என்னோட ஃபால்ட்டாக தான் இருக்கும். அப்படி தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நீ என்ன வேணால் பண்ணு ஹாரி, ஆனால் அதை அவன்கிட்ட கொடுத்துடாத அப்படின்னு இப்போ நெவில் பயங்கர கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். அவனும் கீழே தானே விழுந்து கிடப்பான். நிமிந்து அவன் முகத்தை இப்படி நிமிந்து காமிப்பானா, அவன் முகத்துலேருந்து கையை எடுத்துருவான். பார்த்தா அவன் மூக்குலேருந்து ரத்தம் அவ்வளோ கொட்டிகிட்டு இருக்கும். அவன் வாய், அவனோட நாடி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும்.
அப்போது சடனாக இவங்க இருக்கிற அந்த ஆஃபீஸ் டோர் இருக்குல்ல, அங்கே யாரோ வந்து டொம்முன்னு முட்டுற மாதிரி சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா அந்த பேபி ஃபேஸ் மாதிரி மாறி இருந்தான்ல அந்த டெத் ஈட்டர், அவன் வந்து இந்த டோரில் முட்டிக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த டொலோஹவ் திரும்பி என்னன்னு பார்ப்பானா, அந்த சான்ஸை ஹாரி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே அவனை பார்த்து பெட்ரிஃபிஷியஸ் டோட்டாலஸ்ன்னு போடுவானா. அவ்வளோதான், டொலோஹாவும் அப்படியே போர்டு மாதிரி ரிஜிட் ஆகி டொம்முன்னு கீழே விழுந்துருவான், அசையவே அசையாமல். ஹெர்மாயினி தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு ஹாரி அடுத்த செகண்டே ஹெர்மாயினியோட ஷோல்டரை போட்டு பயங்கரமாக ஆட்டுவானா. அவன் இவளை என்ன பண்ணான் அப்படின்னு நெவிலும் இப்போ வேக வேகமாக ஹெர்மாயினி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கத்துவானா. அவனோட முகத்துலேருந்து ரத்தம் தாரையாக கொட்டிகிட்டு இருக்கும். எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்வானா. நெவில் டக்குன்னு ஹெர்மாயினியோட கையை பிடிப்பான், அந்த விரிஸ்ட்டை பிடிப்பான். இதோட பியாண்ட் தி வெல் சாப்டர் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.